குரு அருளே திரு அருள். குரு அருளின் பாதம் தொட்டு வணங்கி என் உரைக்கு வாய்ப்பு அளித்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் ஒரு தமிழ் ஆசிரியர், 10 பருவ மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர். நன்கு படித்துதான் ஆசிரியர் பணிக்கு சென்றிருப்போம். ஆனாலும் அறிவு இருக்கிறது, மாணவர்களுக்கு என்ன பாடங்கள் எப்படி கற்றுக் கொடுப்பது என்று. ஆனால் சினம் தவிர்த்து அன்பு வழியில் எப்படி கற்றுக் கொடுப்பது என்று மனவளக்கலைக்குள் வருவதற்கு முன்னால் தெரியாது. ஒரு கடுகடுப்பான ஸ்ட்ரிக்டான ஆசிரியர், அப்படித்தான் நான் இருந்தோம். அதன் பிறகு மனவளக்கலைக்கு வந்த பிறகு முதல் துவக்கமாக என்னை நான் அறிந்தேன். அதாவது அகத்தாய்வின் மூலமாக எப்படி மனதில் ஏற்படும் சினம், பொறாமை, கோபம் இவற்றை தவிர்ப்பது, இதை எப்படி மாணவர்களுக்கு அன்பு வழியில் பாடம் கற்பிப்பது என்பதை முதலில் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை மாணவர்களிடத்திலும் கொண்டு சேர்க்க முயற்சி செய்தேன். நல்ல பலன் கிடைத்தது. அதாவது ஒரு கோபத்தோட மாணவர்களிடம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை படித்ததை விட அன்பாக உன்னால் முடியும், படி படி என்று சொன்ன போது அவர்கள் விரும்பி படித்தார்கள். சத்தம் இல்லாமல் எப்படி அமைதியாக கற்றுக் கொடுப்பது என்பதை கற்றுக்கொண்டேன். நான் அறிந்ததை மாணவர்களுக்கு கொண்டு செலுத்தினேன். அதன் பிறகு இதை எப்படியாவது நான் வகுப்பிற்குள், மனவளக்கலை மன்றத்திற்குள் வந்த ஓரிரு மாதத்திலேயே இதை எப்படியாவது மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமே என்ற பெரும் ஆர்வம். ஏனென்றால் நமது வாழ்க்கையில் தவம், உடற்பயிற்சி இவற்றை செய்யும் பொழுது உடல், மனம், உயிர் ஆகியவற்றின் தெளிவு நமக்கு கிடைத்து விட்டது. ஆக இந்த தெளிவை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம் முதலில் மாணவர்களிடம் தொடங்கினேன். அதன் பிறகு ஒரு சிறு முயற்சியாக அன்னை லோகாம்பாள் அம்மாள் கோலம் போட்டு கவிதை எழுதியதை போல நான் வாசலில் மார்கழி மாதத்திலிருந்து கோலம் போட்டு அருகில் வாழ்க வளமுடன் என்று கோலமாவில் எழுதி பக்கத்தில் ஒரு ஸ்மைலி போட்டேன். அந்த தெருவில் நாங்கள் தான் முதலில் எழுந்து அதை செய்வோம். 5 மணிக்கு எங்கள் வீட்டில் கோலம் போட்டு விடுவோம். பக்கத்தில் இருப்பவர்களாம் எங்களுக்கு தெரியாது, இப்படி அதை பார்ப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கவில்லை. அருகில் இருந்த பக்கத்து வீட்டு பெண்மணி என்னை அழைத்து சொன்னார், அதிகாலையில் நாங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் இதை பார்க்கும் பொழுது மனதிற்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு மேம், இது மாதிரி நீங்க செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. முதல் தொடக்கம் சமுதாயத்திற்காக என்னால் செய்த முடிந்த ஒரு சிறு உதவியாக செய்தேன். அதன் பிறகு இப்பொழுது இருக்கும் முயற்சி, நான் அறிந்ததை எனது மாணவர்களுக்கு, எனது சமுதாயத்திற்கு இதை ஒரு ஆசிரியராக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெரு ஆர்வம் என் மனதிற்குள் இருக்கிறது. கண்டிப்பாக ஆசான் அருள் தந்தை அவர்களினுடைய வழியில் என்னால் முடிந்தவரை இந்த சமுதாயத்திற்கு நான் அறிந்ததை, ஆசான் எனக்கு கற்பித்ததை கொண்டு சேர்ப்பேன் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இன்னொன்று, வேண்டாததை விட்டுவிட்டால் வேண்டியது வேண்டாத இடத்திலிருந்தே கிடைக்கும் என்ற வாசகத்தை அருள் தந்தை அருளியதை நான் படித்தேன். இது எல்லோருக்கும் பொருந்தும். நம்மிடம் இருக்கும் வேண்டாததை நாம் விடும் பொழுது கண்டிப்பாக வேண்டியதும் அந்த இடத்திலிருந்தே கிடைக்கும். அதை அனைவரும் உணரலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.